ஆகஸ்ட் 16 2026 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் பஞ்சாங்கம். வணக்கம் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்ததும் ஒரு கேள்வி நம்ம எல்லாருடைய மனசுலையும் இருக்கும் இல்லையா? இன்று நாள் எப்படி இருக்கும்? என்ன செய்யலாம்? எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? வாங்க. ஆகஸ்ட் 16 2026 ஞாயிற்றுக்கிழமை தமிழ் பஞ்சாங்கத்தை ஒன்றாக பார்த்துவிடலாம். முதலில் ஒரு சின்ன கேள்வி. இன்று தமிழ் ஆண்டு மாதம் என்ன தெரியுமா? இன்று தமிழ் பஞ்சாங்கப்படி பராபவ ஆண்டு ஆடி மாதம் 31ஆம் நாள். இன்று வளர்பிறை சதுர்த்தி. சூரிய உதயம் காலை 5:57. சூரிய அஸ்தமனம் மாலை 6:31. சரி. இன்று திதி எப்படி இருக்கிறது? இன்று வளர்பிறை சதுர்த்தி. திதி மாலை 3:20 வரை உள்ளது. அதன் பிறகு பஞ்சமி திதி தொடங்குகிறது. சதுர்த்தி என்பதால் விநாயகரை மனதார நினைத்து வழிபடுவது சிறப்பு. மனதில் இருக்கும் தடைகள் நீங்கி செய்யும் காரியங்களில் நல்ல தெளிவு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். அடுத்து இன்று நட்சத்திரம் எப்படி இருக்கிறது? இன்று ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 3:10 வரை உள்ளது. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைய யோகம் என்ன தெரியுமா? இன்று சித்த யோகம் மாலை 5:30 வரை உள்ளது. அதன் பிறகு சாத்திய யோகம் தொடர்கிறது. கரணத்தை பார்த்தால் வணிசை கரணம் மாலை 3:20 வரை உள்ளது. அதன் பிறகு பவ கரணம் தொடங்குகிறது. சரி. இப்போது எல்லாரும் எதிர்பார்க்கும் நல்ல நேரத்தை பார்த்துவிடலாமா? காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ஒரு சின்ன பாயிண்ட் நண்பர்களே. நல்ல நேரம் இருக்கிறது என்று தெரிந்ததும் சரி, நல்ல நேரம் வந்ததும் பார்த்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் வேலை எப்படி நடக்கும்? நல்ல நேரம் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சிறிய முயற்சி செய்வது நம்முடைய பொறுப்பு. சரி. இப்போது ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரத்தையும் தெரிந்து கொள்வோம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்று சூலம் மேற்கு திசை. பரிகாரமாக வெல்லம் பயன்படுத்துவது சிறப்பாக கருதப்படுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆன்மீகமாக என்ன செய்யலாம் தெரியுமா? சூரிய பகவானை மனதார நினைத்து வழிபடலாம். காலையில் சூரியனை வணங்கி நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன தைரியம், குடும்ப நலம் ஆகியவற்றுக்காக பிரார்த்தனை செய்யலாம். முடிந்தால் இன்று காலையில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இந்த வாரம் நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன என்று யோசித்துப் பாருங்கள். அது நம்முடைய நாளுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கும். கடைசியாக நண்பர்களே, ஒரு சின்ன வாழ்க்கை சிந்தனை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உடனே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் விதை போட்ட உடனே மரம் வளராது இல்லையா? அதேபோல நம்முடைய முயற்சிக்கும் கொஞ்சம் நேரம் தேவைப்படும். இன்று ஒரு சிறிய முயற்சி செய்யுங்கள். நாளை அதைவிட ஒரு படி முன்னேறுங்கள். சிறிய முயற்சிகள் தொடர்ந்து நடந்தால்தான் பெரிய மாற்றங்கள் உருவாகும். அதனால் இன்று மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை வைத்துக்கொண்டு நாளை ஆரம்பிப்போம். நம்பிக்கை இருக்கட்டும். முயற்சி தொடரட்டும். நல்ல காலம் நம்மை நோக்கி வரட்டும். இறைவன் அருள் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய தமிழ் பஞ்சாங்கத்தில் சந்திப்போம். வணக்கம்.